ஹாய்! இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, பேக் டு ஆஃபீஸ் ரொட்டீன் தான். மார்னிங் க்ளீன் பண்ணி வச்ச பாத்திரத்தெல்லாம் இப்போ அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா இப்போ டின்னர் ஸ்டார்ட் பண்ணணும். நான் வரும்போதே கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேலை பார்ப்போம் அப்படின்னு வருவேன். ஆனால் வீடு இருக்க நிலமைய பார்த்தா அப்படியே வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம ஒரு 8:30க்கு மேலே கண்டிப்பாக பேட்ரி டவுன் ஆயிரும். எல்லா ஒர்க்கிங் உமனுக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மார்னிங் 5:00 5:30 எழுந்து குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு, நம்மளும் ஆஃபீஸ் போயிட்டு லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி, பாத்திரம் க்ளீன் பண்ணி, வீடு க்ளீன் பண்ணி, இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு டாஸ்க் மாதிரி தான் நம்ம ஓடிட்டுருக்கோம். ஸோ அதுக்கப்புறமும் நம்ம 8:30க்கு அப்புறமும் வேலை பார்த்தோம்னா மறுநாள் எழுந்திரிக்கவே முடியாது. எல்லோரும் நியூ இயரில் நிறைய ரெசல்யூஷன் எடுத்திருப்போம். நானும் எடுத்திருக்கேன். போன தடவை ஃபாலோ பண்ணனான்னு கேட்டால் இல்லை. இந்த வருஷம் நான் என்ன எடுத்திருக்கேன்னா, 2025ல் நான் வந்து நிறைய ஒர்க்கை வந்து போஸ்ட்போன் பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருந்தேன். அதனாலே நிறைய ஸ்ட்ரெஸ் ஆனேன். பட் இந்த தடவை நான் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றதில் தெளிவாக இருக்கேன். எந்த ஒர்க்கையும் போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. அது ஈஸியோ கஷ்டமோ அன்றைக்கே நம்ம பண்ணி முடிச்சிடணும் அப்படின்றதில் நான் தெளிவாக இருக்கேன். அந்த ஒன்றை மட்டும் நான் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். அப்புறம் 2வது ஒன்று பார்த்திங்கன்னா, நான் வந்து நம்மளோட மார்னிங் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா, அந்த அலாரம் அடிக்கும்போது நம்ம எழுந்துட்டோன்னா அன்றைக்கி வேலை வந்து எனக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும். பட் அதை வந்து கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவர் ஒரு பிஃபோர் ஆஃப்டர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றது தான் நான் ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.